யாரையும் சிறுமைப்படுத்தவில்லை, குறைத்தும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் தாண்டி அண்ணனுடைய நேர்மைக்கு இவன் சரியா இருப்பான், இந்த பையன் நேர்மையா இருப்பான் என்று சுட்டி காட்டுகிற பொழுது அவிநாசி சட்டமன்றத்தினுடைய அந்த நிதி பிரச்சனையை பார்க்கிற பொறுப்பை தம்பி முத்துகிருஷ்ணன் அவரிடத்தில் அண்ணன் அதியமான் அவர்கள் ஒப்படைத்தார் என்றால் அதியமான் அண்ணன் அவர்களுக்கு முத்துகிருஷ்ணன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இவைதான் முத்துகிருஷ்ணன் சமூகத்தில் தனக்காக எடுத்த பேர். ஏதோ வீடு அதெல்லாம் தாண்டி தான் சார்ந்திருக்க இயக்கத்தினுடைய தலைவர் எல்லாரையும் விட என்னை நம்புகிறார் என்ற நம்பிக்கையை பெற்ற நபராக இன்றைக்கு முத்துகிருஷ்ணன் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர் வாழ்வில் இதைவிட மேலே போய் வெற்றி அடைந்து விட்டார்தான் என்றுதான் அர்த்தம். அந்த பணியை தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவரை பார்த்து நாமெல்லாம் அவருடைய வழிகாட்டுதலை செல்ல வேண்டும். ஒரு இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பாளர்களுடைய நம்பிக்கை பெறுவது எப்படி? இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இயக்கத்தை மட்டுமே குறை சொல்லாமல் சுய வாழ்க்கையிலே தொழிலிலே வெற்றி பெறுவது எப்படி? வெற்றி பெறுகிற தொழிலில் அது தன்னுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்வது எப்படி என்று கேட்டால், கடந்த காலங்களில் பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். தன்னுடைய மகளை 8ஆம் வகுப்புக்கு மேல் படித்து வைத்திருக்க மாட்டார், மகனை படித்து வைத்திருக்க மாட்டார். அவருக்கென்று எந்த சொத்தும் இருந்திருக்காது, எந்த தொழிலும் இருந்திருக்காது. அதையெல்லாம் தாண்டி தனக்கான ஒரு தொழில், தனக்காக நில உரிமை, தனக்கான இயக்கம், அந்த இயக்கத்துக்கான அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மாநில நிர்வாகிகள் ஒருவராக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. அத்தனை பணிகளையும் தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் சேர்ந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும் அவரை பின்பற்ற வேண்டும், தொடர வேண்டும் என்று கூறி இந்த நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து அனைத்து தலைவர்களையும் வரவழைத்து அவருடைய வீடை எடுத்துக்காட்டாக மாற்றி அனைவருக்கும் சொல்லி இருக்கிற தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீட்டை கட்டிய பொறியாளர்களுக்கும் அவர்களோடு துணை நின்ற அத்தனை பேருக்கும் திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.